ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அட்சய திருதியை வருது. அதற்கான பதிவு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த பதிவு போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அட்சய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில பூஜை செய்யறதுக்கான ஏத்த நேரம் பார்த்தீங்கன்னா 5:48 முதல் மதியம் 12:23 வரைக்கும் இருக்கு. 6 மணி நேரம் 35 நிமிடங்கள் நமக்கு இருக்கு. அந்த திருதியை முடிகிற நேரம் பார்த்தீங்கன்னா மே 11 காலையில அதிகாலை 2:50 வரைக்கும் இருக்கு. அப்பதான் அது முடியுது. இப்போ அட்சய திருதியை பத்திய முக்கியத்துவத்தையும் அதோட பெருமையும் பார்க்கலாம். அட்சய திருதிய தினத்தன்றுதான் கிருதயுகம் பிறந்தது. அப்போ கங்கை பூமியை முதலில் அட்சய திருதிய தினத்தன்றுதான் தொட்டது. வனவாசம் காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது கூட அட்சய திருதிய தினத்தன்றுதான். அட்சய திருதியை தினத்தன்றுதான் ஐஸ்வர்யலட்சுமி, தானியலட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கு. இதே அட்சய திருதிய தினத்தன்றுதான் குபேரன் நிதி கலசங்களையும் பெற்றிருக்காரு. சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிச்சாடனராக யாசகம் பெற்றது கூட இந்த அட்சய திருதி அன்றுதானாமா. அட்சய திருதிய தினத்தன்றுதான் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரிச்சிருக்கிறாரு. ரோஹிணி நட்சத்திர நாளில் வரும் அட்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். அட்சய திருதியை நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரத்தை வியாசகர் போதிச்சிருக்கிறாரு. மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அட்சய திருதியை பண்டிகையின் முக்கியமான நோக்கமாகும். அட்சய திருதி அன்னைக்கு அதிகாலையில நீராடி ஸ்ரீமன் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்கினால் நமக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அட்சராய வியாசம் செய்யும் சடங்கு அட்சய திருதியை நாளில் செய்யப்படுகிறது. ஏழுமலையான் தன் திருமணத்திற்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்றது இல்லையா? அவ்வளவு பெரிய பணக்காரனாக குபேரன் அட்சய திருதியை தினத்தன்றுதான் மகாலட்சுமியை மனம் உருகி வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம். எனவே அட்சய திருதி அன்னைக்கு குபேரலட்சுமி பூஜை செய்வது செல்வம் சேரும் என்பது ஐதீகம். அட்சய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களை கொடுக்கும். அந்த அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு அன்னதானம் செஞ்சு வர்றது ரொம்ப உயர்வாக கருதப்படுது. அட்சய திருதிய தினத்தன்று மிருத்யுஞ்ச மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வைத்தால் கண் திருஷ்டி கழியும். அட்சய திருதிய தினத்தன்றுதான் சிவனே அன்னபூரணியிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் அன்று முதல் சொல்ல தொடங்கலாம். சிவன் பூஜை செய்யறவங்க அன்னைக்கு இருந்து நாம செய்ய தொடங்கலாம். பிறகு தினமும் 108 தடவை ஓம் நமச்சிவாய சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அட்சய திருதிய தினத்தன்று நெல், அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், நீர்மோர், விசிறி, குடை போன்றவற்றை தானம் தர சொல்கிறது பவிஷ்ய புராணம். அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவர்களுக்கு நிறைவாக பெருகும் என்பது ஐதீகம். அட்சய திருதியை நாளில் நம் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அளித்து வணங்க வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம். தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது மிகவும் சிறப்பு என்கிறார்கள். ஏழ்மையாக இருந்தாலும் அட்சய திருதிய தினத்தன்று தானம் செய்வதால் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு பவிஷ்ய புராணம் நமக்கு சொல்லுது. ஒவ்வொரு அட்சய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்து வந்தோம் அப்படின்னா மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது கூட ஐதீகமாம். மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும், செல்வம் தானாக நம்மை தேடி வரும். இந்த அட்சய திருதிய அன்னைக்கு கண்டிப்பா தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்மளால முடிஞ்சா தங்கம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா
கல்லுப்பு இல்லாட்டி விரலி மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, இது கூட நாம வாங்கி வைக்கலாம். மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ வாங்கி சாத்தலாம். இது எல்லாமே பண்ணா கூட நம்ம வீட்டுல லக்ஷ்மி நிறைவாக வாசம் செய்வாங்க. இவ்வளவுதான். நீங்க அட்சய திருதி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம், யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நீர்மோர், பானகம், இது உங்களால என்ன முடியுதோ அது நீங்க செஞ்சுட்டு வரலாம். ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இது போன்ற ஆன்மீக பதிவுகள் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.